குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்ன கண்டுபிடிச்சு தடுக்கிறதுக்கு தான் காவல்துறை இருக்கு. அவங்க இதுக்கு சமூகம் காரணம்னு காவல்துறை கடந்து போச்சுன்னா காவல்துறையே எதுக்கு இயங்குது? ஸ்டாலின் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டு வீதிகளில் எங்கே ஒரு மூலையில் ஒரு உயிர் பறிபோய் கொண்டிருக்கும். அவ்வாறான அசாதாரண சூழலை தமிழ்நாட்டில் இன்றைக்கு திருட்டு மாடல் கும்பல் உருவாக்கி இருக்கிறது என்றால் அவர்கள்தான் அடியாட்களை உருவாக்குகிறார்கள், அவர்கள்தான் ரவுடிகளை பலப்படுத்துகிறார்கள். நாம் தப்பிச்சு விடலாம், நமக்கு தப்பிப்பதற்கு அல்லது காப்பாற்றுவதற்கு யாரோ ஒரு சார் இருக்காருன்ற தைரியம் குற்றவாளிகள் சுதந்திரமாக இயங்குகிறார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நிகழ்த்தியதற்கு பிறகு விடியற்காலை முதலே இந்த உளவுத்துறை நிறுவனங்கள் இந்த வழக்கை ஊற்றி மூடுவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தது இந்த அரசு. 2 முறை உச்சநீதிமன்றத்தில் போய் முறையீடு செய்கிறது. சிபிஐ விசாரணை கூடவே கூடாது. அப்ப குற்றவாளிகள் உங்கள் இயக்கத்துக்குள் தான் இருக்கிறார். முதல்வர் அங்கதான் இருக்காரு திருச்சியில. காவலர் குடியிருப்பு அங்க இப்படி ஒரு நம்ம சம்பவத்தை பண்றோமே, காவலர்கள்லாம் நம்மள கைது பண்ண மாட்டாங்களா அப்படின்ற கேள்வியே இந்த குற்றவாளிகளுக்கு இல்ல. அமைச்சர்களே ரவுடியாக இருக்கிற போது நீங்க என்ன செய்யும்? நீங்க சொல்றது தவறு. அவரு ஒரு காலத்துல அந்த பட்டியலில் இருந்தார், ஆனா இப்ப அந்த பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க. அப்படி இல்லை. எந்த மூலையில என்ன நடந்தாலும் அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பா? இப்ப விஜய் பத்தி பேசினாரு. கரூர்ல கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கொலைக்கு சமம் தான். அதுக்கு யாரு பொறுப்பு? எல்லாத்துக்குமே ஸ்டாலின் தான் பொறுப்பா? திமுக இளைஞரணியை சார்ந்தவர்கள் அதை செய்தார்கள் என்பதற்காக புகார் தந்தவங்க ஒரு 4 நாள் கழிச்சு நான் புகாரை திரும்ப பெற்றேன், என்னை அவங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணதுக்கு நான் சமரசம் ஆயிட்டேன்னு சொல்லி போறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளவு அச்சுறுத்தலுக்கு இலக்காய்க்கு இருக்கணும். சேரிகளுக்கான வாழ்வாதாரமும் இல்லை, சுடுகாடும் இல்லை என்றார். அதான் இல்ல, அதுக்கு தான் அவங்க தெளிவா ஒரு சட்ட திருத்தம் பண்ணிட்டாங்க. காலனின்ற பேர் அடிக்கிட்டாங்க. ரொம்ப பெருசு. காவல்துறையில ஒரு சாதாரண திமுக வேட்டி கட்டினவன் அவன் போய் இன்ஸ்பெக்டர் எழுந்திரியானா உட்காருன்னு சொல்றான். காவல்துறை நடுங்கி போய் அதை ஏத்துக்கிட்டு இருக்கு. இப்ப KN நேரு இருக்கார், வாரிசு உருவாக்கிட்டாரா? பொன்முடி இருக்கிறார், வாரிசு உருவாக்கிட்டாரா? ஏவா வேலு வாரிசு உருவாக்கிட்டாரா? துரைமுருகன் வாரிசு உருவாக்கிட்டாரா? எந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட அமைச்சராவது வாரிசை உருவாக்கிய வரலாறு இருக்கா? இதுக்கு பதில் இருக்கா? திமுக இந்த திராவிட மாடல் கும்பல், திருட்டு மாடல் கும்பல் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் இனத்தையும் காக்கவில்லை, மொழியையும் காக்கவில்லை. பண்பாடு என்ன? பிக் பாஸ் நடத்துறானுங்க, பிட்டு பாஸா இருக்கு. தடை போடுங்கள் என்று சொன்னால் முடியாது என்கிறார். பிஎன்சியின் மக்கள் பார்வை நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். காவலர் குடியிருப்புக்குள்ள கொலை, கோயில் வளாகத்துல கொலை, கோர்ட் வளாகத்துல கொலை, பள்ளிக்கூடத்துக்குள்ள கொலை, நடு ரோட்ல கூட கொலை, இப்படி வன்முறை தாண்டவமாடும் ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. வன்முறை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு யாரு தான் காரணம்? இதுக்கு அரசோட அந்த சமூக சீர்கேடு ஒரு காரணமா, இல்ல இந்த சமூகம் தான் காரணமா? இது குறித்து விவாதிக்க தான் இன்னைக்கு நம்ம கூட அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க, இப்ப தமிழகத்துல கடந்த 6 மாதங்கள்ல மட்டும் 644 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கு யார்? இந்த சமூகம் காரணமா, இல்ல இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான் காரணமா? இல்ல, சமூகம் காரணம்னா ஏன் காவல்துறை இருக்கு? காவல்துறை அதை தடுக்கத்தானே இருக்கு, அதை கட்டுப்படுத்த தானே இருக்கு. சமூகம் காரணம் கடந்து போறது இருந்தால் அது எந்த சமூகத்திலையும் குற்றமில்லாத ஒரு சமுதாயம் இதுவரைக்கும் இல்லை, இனி இருக்க போறது இல்லை. ஒரு சமுதாயம் என்றால் அதுல குற்றங்கள் நடக்கும். ஆனா அந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்ன கண்டுபிடிச்சு தடுக்கிறதுக்கு தான் காவல்துறை இருக்கு. அவங்க இதுக்கு சமூகம் காரணம்னு காவல்துறை கடந்து போச்சுன்னா காவல்துறைக்கு பணிய என்ன இருக்கு? காவல்துறையே எதுக்கு இயங்குது? காவல்துறை இது போல குற்றங்கள் நடக்கக்கூடும், அதை தடுக்க வேண்டும். அப்படி அதை மீறி அது குற்றங்கள் நடந்தால் அதற்கு தண்டனை பெற்று தர வேண்டும். அந்த குற்றங்கள் மறுபடியும் நிகழாதவாறு தற்காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தானே காவல்துறை, பாதுகாக்க வேண்டிய கடமை தானே காவல்துறை. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய பணி என்ன? எதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் காவல் நிலையம் வச்சிருக்காங்க?
சமூகம் குற்றம் செய்யுதுன்றது வேடிக்கை பார்க்கவா, அல்லது எத்தனை குற்றம் பதிவு செய்ய வைக்கவா? இந்த குற்றம் நடந்ததுக்கு பிறகு நான் தண்டனை பெற்று கொடுத்துட்டேன், அல்லது உடனடியாக அவங்கள வந்து சுட்டு பிடிச்சிட்டேன், காலில் சுட்டேன், கையில் சுட்டேன், மூக்கில் சுட்டேன் சொல்கிறதுக்காக காவல்துறையின்ற பணி. அப்படிப்பட்ட ஒரு குற்றம் இந்த சமுதாயத்தை நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் காவல்துறையினுடைய உருவாக்கத்தினுடைய நோக்கம். அந்த இலக்கு நோக்கி நடைபெற வேண்டிய காவல்துறை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அதனுடைய பணியே இன்றைக்கு வந்து இந்த சமுதாயத்தில் நடைபெறுகின்ற குற்றங்களுக்கு தான் காரணமில்லை என்ற விளக்கம் சொல்வது தான் இன்னைக்கு காவல்துறையின்ற உயர் அதிகாரிகள் அல்லது அரசனுடைய அலுவலர்கள், செயலாளர்கள் இது போன்றவங்க அதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த சம்பவம் நாங்கள் எதிர்பார்க்காம நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அல்லது இந்த சம்பவத்தை வந்து யாரோ செஞ்சிட்டாங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு தட்டி கழிக்கிற மனநிலையில் தான் இன்றைக்கு காவல்துறை இயங்கி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் காவல்துறை என்பது செயலிழந்திருக்கிறது, வேடிக்கை பார்க்கின்ற மனநிலையில் இருக்கிறது. காவல்துறை தன்னை தற்காத்து கொள்ளவே இயலாத ஒரு நிலையில் இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு, காவல்துறைக்கு தலைவர் இருக்காரா? இன்னைக்கு டிஜிபி இன்னைக்கு நியமிக்க முடிஞ்சுதா? ஏன் நியமிக்க முடியல? இன்றைக்கு கூட தமிழ்நாடு எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக கேட்கிறாரு, காவல்துறையில் ஏற்கனவே அவங்க பட்டியல் அனுப்புனீங்க, அந்த பட்டியலில் வந்திருக்க பேர் அனுப்புனீங்க, அந்த பேரில் யாராவது நியமிச்சுட்டு போங்க, ஏன் காலம் கடத்துறீங்கன்னு கேட்குறாரு. அதை விட இவங்க வந்து மத்திய அரசுக்கு தேர்வாணையத்துக்கு மறுபடியும் அவங்க எழுதுறாங்க, நாங்கள் வேற பட்டியல் தரோன்னு. அவங்க சொல்லிட்டாங்க, இந்த பட்டியலேருந்து நீங்கள் அந்த 3 பேர்லேருந்து நியமிங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க யாரையோ ஒருத்தர் அந்த பதவிக்கு கொண்டு வரணும், இவங்களுடைய கைத்தடி வரணுன்றதுக்காக காவல்துறையை முடமாக்கி வச்சிருக்காங்க. இன்றைக்கு காவல்துறைக்கு தலைமை பொறுப்பில் டிஜிபி இல்லாததுக்கு யார் காரணம்? இந்த அரசாங்கம் தானே. ஒரு தலைவர் இல்லாமல் ஒரு முண்டங்களாக தானே இன்னைக்கு காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி 10வது இடத்துலையோ 11வது இடத்துலையோ இருக்கிறாரு அந்த சீனியாரிட்டி படி. இப்போ 11வது இடத்துல இருக்கிறவரை கொண்டு போய் 10 நாளைக்கு நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்கன்னா 10வது நாள் அவர் கீழே இவங்களுக்கு கீழெல்லாம் பணியாற்றணும். காவல்துறையில் எப்பவுமே டிசிப்ளின், அவங்க ஒபே த ஆர்டர், அவங்க மேலே இருக்க அதிகாரி என்ன உத்தரவிடுறாரோ அதை கேள்வி கேட்காம செய்யறது தான் காவல்துறையுடைய பணி. அப்படி இருக்க சொல்ல காவல்துறையை இன்றைக்கு அந்த கட்டுப்பாடு மிக்க காவல்துறையை இன்னைக்கு ஒரு தன்னை விட ஒரு எல்லா வகையிலும் தகுதி குறைவான ஒருத்தரை உயரத்தில் உட்கார வச்சுட்டு அவர் உத்தரவு போட்டால் அவரோட உயர்வான தகுதி உடையவர் அது கீழ்ப்படிவாரா? அப்போ இந்த காவல்துறை எப்படி இயங்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னும் கேட்டால் இன்னைக்கு கோயம்புத்தூர் சம்பவமாக இருந்தாலும், இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற சம்பவங்கள் இருந்தாலும், எல்லா சம்பவங்களுக்கும் அந்த குற்றம் செய்கின்ற எண்ணம் அந்த குற்றவாளிகளுக்கு வந்திருக்கிறது என்றால் நாம் தப்பிச்சு விடலாம், நமக்கு தப்பிப்பதற்கு அல்லது காப்பாற்றுவதற்கு யாரோ ஒரு சார் இருக்காருன்ற தைரியம் அந்த சார்கள் இருப்பதால் இவர்கள் வந்து குற்றவாளிகள் சுதந்திரமாக இயங்குகிறார்கள். இப்போ சார் தரப்புல சொன்னாங்க, திமுக ஆட்சியில வந்து ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா காலங்களிலுமே எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களா இருக்கட்டும், பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், கொலை குற்றங்களா இருக்கட்டும், கொள்ளை சம்பவங்களா இருக்கட்டும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு தண்டனையும் பெற்று தரப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கிறப்போ நம்ம ஸ்டாலினை வந்து இப்படி குறை சொல்றது அரசியலா இல்ல அதுதான் உண்மையா? நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க 644 படுகொலைகள் நிகழ்ந்தேறி, அதை நான் மறுக்கிறேன். ஏன்னா நீங்கள் போன மாத புள்ளிகளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மே மாதம் 107 கொலைகள், ஜூன் மாதம் 117 கொலைகள், ஜூலை 134 கொலைகள், ஆகஸ்ட் மாதம் 12 கொலைகள் 112, செப்டம்பர் 122, அக்டோபர் 3 நாட்களுக்குள்ள கணக்கைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வர நீங்கள் கணக்கு சொல்லலை. அதற்கு பிறகு 47 படுகொலைகள் நடந்திருக்கிறது. ஆக 691 படுகொலைகளில் வந்து இன்ற ஆண்டு கொண்டிருக்கிற திருட்டு மாடல் ஆட்சிகள் 2.0 வேறு. இதில் உங்களுக்கு இந்த ஆட்சிகள் கிட்டத்தட்ட 691 படுகொலைகளை நிகழ்த்தி இருக்கிற ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஜூலை 12 கள்ளக்குறிச்சி கனியாமூரில் ஸ்ரீமதி என்கிற பள்ளி மாணவி இறந்து போனார். விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே ஒரு பொம்மையை செய்துவிட்ட போலி அரசாக இது இயங்கியது. மனிதன் ஆற்றலை மரணத்தை தீர்மானிக்கிற மனநிலையை பொறுத்தது.
அவன் எந்த வேகத்தில் குதிக்க வேண்டும், எப்படி குதிக்க வேண்டும், எந்த இடத்தில் குதித்தால் இறந்து போவோம் என்கிற வரையறையை தீர்மானித்து அவன் வாழ்வை சிதைத்து கொள்கிறான். பொம்மை எப்படி சிந்தனை பண்ணும்? பொம்மையை தூக்கி மேலிருந்து ஒரு காவல்துறை அதிகாரி போடுகிறார் என்றால் இவர்களுடைய விசாரணை என்பது மிக மோசமாக தொடக்கம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் படுகொலை ஸ்ரீமதியினுடைய படுகொலை. அதில் அவர்கள் நியாயமாக, நேர்மையாக, உண்மையாக, உறுதியாக இந்த மக்களுக்கான அரசை நாம் வழிநடத்த இருக்கிறோம் என்கிற கோட்பாட்டில் அவர்கள் பணியாற்றி இருந்தார்களேயானால் தொடர்ச்சியான சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பே இல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கும். இவர்கள் கேடுகட்டவர்கள் இந்த தேசத்தை ஆளுவதால் ஒவ்வொரு நாளும் கேலிக்கூத்தாகுகிறது மனித உயிர். நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டு வீதிகளில் எங்கே ஒரு மூலையில் ஒரு உயிர் பறிபோய் கொண்டிருக்கிறது. அவ்வாறான அசாதாரண சூழலை தமிழ்நாட்டில் இன்றைக்கு திருட்டு மாடல் கும்பல் உருவாக்கி இருக்கிறது என்றால் அவர்கள்தான் அடியாட்களை உருவாக்குகிறார்கள், அவர்கள்தான் ரவுடிகளை பலப்படுத்துகிறார்கள். கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, தெற்கு சீமையில் தமிழ் தேசியத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு களமாடிய தம்பி தீபக் பாண்டியன் படுகொலை, இதுவரை 7029 படுகொலைகளை இந்த திருட்டு மாடல் கும்பல் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறது என்றால் சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவதற்கு காவலர்கள் எவரும் காவலர் பணியை செய்யாமல் குடிகாரர்களின் கடையை போய் பாதுகாக்கிற பொறுப்பை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தியார் குப்பத்தில் 23 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் இவர்கள் கணக்கிற்கு 68, எமது கணக்கிற்கு 87, 103 பேர் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள். 87 பேர் ஊனமாகி கிடக்கிறார்கள். அரசு பணத்திலிருந்து 10 லட்சம் அறிவித்துவிட்டு கொடுத்துவிட்டு அமைதியாகி போன இந்த அலங்கோல ஆட்சி, 10 மணிக்கு மேல் பார்களை நடத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கிற இந்த ஆட்சி, தினந்தோறும் குடித்துவிட்டு சாகிறவர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் சராசரியாக 9 நடக்கிறதாக புள்ளியியல் விவரங்கள் பேசுகிறது. என்றால் கள்ளச்சாராயம் குடித்து கொத்தாக சாகிறவனை விட தினந்தோறும் இந்த எரிசாராயத்தை குடித்து சாகிறவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது என்றால் இது ஒரு புறம், இன்னொரு புறம் படுகொலை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நிகழ்த்தியதற்கு பிறகு விடியற்காலை முதலே இந்த உளவுத்துறை நிறுவனங்கள் திட்டமிட்டு இவர்தான் படுகொலை செய்தார், இவர்தான் படுகொலை செய்தார் என்று புகைப்படங்களை காட்டி போலித்தனமாக காட்டி அந்த வழக்கை ஊற்றி மூடுவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தது இந்த அரசு. இன்றும் இருக்கிறது. 2 முறை உச்சநீதிமன்றத்தில் போய் முறையீடு செய்கிறது, சிபிஐ விசாரணை கூடவே கூடாது என்று. அப்போ குற்றவாளிகள் உங்கள் இயக்கத்துக்குள் தான் இருக்கிறான், குற்றவாளி எவனோ ஒரு அமைச்சர் உங்களிடத்திலே தான் இருக்கிறான். இந்த மாபெரும் படுபாதக செயலை செய்வதற்கு உங்கள் கட்சியில் தான் எவனோ ஒரு பெரும் குற்றவாளி ஒளிந்து திரிகிறான். இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர துடிக்கிற தமிழர்களுக்கு நீங்கள் வைக்கிற ஆப்பு என்னவென்றால் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறீர்கள் 2 முறை. இது மட்டுமல்ல, நீங்கள் சொன்னீங்க அரசு இந்த மாதிரி விடயங்களில் தப்பித்துக் கொள்கிறதா என்றெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்விகள் முரண்பாடானது. தொடர்ந்து இந்த அரசு தமிழர்களை வஞ்சிக்கிற அரசாக நீங்கள் சொன்னீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்மையில் கோவையில் கல்லூரி மாணவி 3 பேரால் பலவந்தமாக கற்பழிக்கப்பட்ட காட்சிகள் மட்டுமல்ல, நிர்பயா வழக்கு அதைவிட இது மோசமானது. அங்கே மரணித்தாள், சிங்கப்பூர் எழுதி கொண்டு வந்தாங்க, இங்கே அது கொண்டு போகல. 3 நாட்களுக்கு முன்பு திண்டிவனத்திலே 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியை ஒரு காவல்துறை பணியில் இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன், ஒரு போலீஸ்காரன் கற்பழித்திருக்கிறான் என்றால் இந்த நாடு எதை நோக்கி போகிறது என்பதை உணர்த்துகிறது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்களே இங்கே பழிதிருக்கிறார்கள் என்றால் வேலியை பயிர் மேய்கிறது. இப்போ எனக்கு இங்க ஒரு கேள்வி, குற்றவாளிகளுக்கு ஏன் காவலர்கள் மேல எந்த ஒரு பயமுமே இல்லை? இப்ப கூட திருச்சியில ஒரு இளைஞரை காவலர் குடியிருப்புக்குள்ள போய் வெட்டி கொண்டிருக்கான். அந்த பையன் காவலர் குடியிருப்புக்குள்ள போனானாச்சும் நம்மளுக்கு உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிருக்கான். இருந்தாலும் அந்த எஸ்ஐ கண் முன்னாடியே வெட்டி கொண்டிருக்காங்க 5 பேர் கொண்ட கும்பல். அது மட்டும் இல்லாம ராஜபாளையத்துல ஒரு கோவில்ல 2 காவலாளிகளை கொண்டிருக்காங்க நகை திருடுறதுக்காக. ஏன் அப்ப திருச்சியில இந்த சம்பவம் நடக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்க ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அங்கதான் இருந்திருக்காங்க. அப்ப குற்றவாளிகளுக்கு ஏன் எந்த ஒரு பயம் இல்ல? முதல்வர் அங்கதான் இருக்காரு திருச்சியில, காவலர் குடியிருப்பு அங்க இப்படி ஒரு நம்ம சம்பவத்தை பண்றோமே, நம்மள இந்த காவலர்கள்லாம் நம்மள கைது பண்ண மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி ஏன் இந்த குற்றவாளிகளுக்கு இல்ல? அமைச்சர்களே ரவுடியாக இருக்கிற போது நீங்க என்ன செய்ய முடியும்? நான் அடிக்கடி சொல்வேன், வடசென்னையில் ஒரு ரவுடித்துறை அமைச்சர், மதுரையில் ஒரு ரவுடித்துறை அமைச்சர். ரவுடிகளே அமைச்சராக இருக்கிற போது ரவுடிகளுக்கு ஏன் பயம் இருக்கிறது? ரொம்ப எளிமையாக இவர்கள் கொலை செய்வதற்கு நீங்க சொல்றது தவறு. அவர் ஒரு காலத்துல அந்த பட்டியலில் இருந்தார், ஆனா இப்போ அந்த பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க. அப்படி இல்லை. நீங்க சொல்ற அமைச்சர் ஒரு காலத்துல அந்த குற்றப்பதிவேட்டில் ரவுடிகள் பட்டியலில் இருந்தார், இப்போ இல்லைன்ற.
எடுத்திருப்பாங்க, அமைச்சராக இருக்கிறார்கள், அதனால அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள்ல. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இது போன்ற குற்றங்கள் நடைபெறுவதற்கு காவல்துறை மட்டும் காரணம் அல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொலைகாரர்களுக்கு புகலிடமாக விளங்குகிறார்கள். அது நிறைய எடுத்துக்காட்டை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வேங்கவையெல்லாம் மலந்தண்ணியை கலந்தாங்க, தண்ணீரில் மலத்தை கலந்தார்கள், மக்கள் குடித்தார்கள், 2 குழந்தைகள் பாதிப்பு. ஆனால் குற்றவாளியை இந்த அரசு யாரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்றால், ஒரு காவலர் பணியில் உழைத்து உழைத்து ஓடாய் போய் கடைசியாக ஒரு பணி கிடைக்காதா என்று தன் உடல்கட்டை வலிமையாக்கி காவல்துறை பணிக்கு வந்து அவன் கடமையாற்றுகிற நேரத்தில் இவன்தான் மலத்தை கலந்தான் என்று ஒரு காவல்துறை நண்பரையே கைகாட்டுகிற போலித்தனமான இந்த அரசு. இப்பொழுதெல்லாம் நான் அடிக்கடி ஒன்று சொல்றேன், அந்த இஷ்யூவை அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால தான் அதே மாதிரி மதுரையிலையும் 3 இடத்துல நடந்திருக்கிறது. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், தொடர்ந்து பட்டியலினத்தவர்கள் மேல வந்து இந்த மாதிரி வன்முறை தாக்குதல் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது நீங்க சாதாரணமாக இதை நினைச்சு விடக்கூடாது. நான் உங்களுக்கு இன்னொரு சொல்றேன், ஏன் இவங்க திராவிட ஆட்சின்னு பேசுறாங்க, அதுமா சமூக நீதியை பற்றி பேசுறாங்க. அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசனாரும் கண்ட கனவு இது அல்ல, பெரியாருடைய கனவும் இது அல்ல. ஆனால் இவர்கள் திட்டமிட்டு, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த அரசாங்கத்திற்கு கொடுக்குறேன், சமத்துவபுரத்தை கட்டினீர்களை, சமத்துவ சுடுகாடு எங்கே? ஒரு கேள்வி. ஏன் சேரிகள் தெற்கேயும் கிழக்கேயும் இருக்கிறது? ஏன் சேரிகளின் பக்கமே ஆதிக்கவாதிகளின் சுடுகாடுகள் இருக்கிறது? ஆக கட்டமைப்பை உடைக்காமல் இவர்கள் சமூக நீதி பேசுவது என்பதை மக்களை ஏமாற்றுகிற வித்தை. அது மட்டுமல்ல, ஒரு சம்பவம் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி மாணவி படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அதை மூடி மறைப்பதற்கு வேங்கவயலை கிளப்பினார்கள். வேங்கவயலை மூடி மறைப்பதற்கு நாங்குநேரி சின்னசாமியை வெட்டியதை காட்டினார்கள். அது பூதாகரமாக வெடித்ததற்கு பிறகு திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையை தலை தூக்கி வைத்தார்கள். அது முடிந்ததற்கு பிறகு தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். அது முடித்ததற்கு பிறகு எத்தியார்குப்பம் கள்ளச்சாராய சாவை கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு கருணாபுரம் கள்ளச்சாராயத்தை கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக தீபக் பாண்டியன் படுகொலையை மூடி மறைப்பதற்கு இங்கே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கொண்டு வந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை மூடி மறைப்பதற்கு இவர்கள் ரெய்டு என்கிற பேரில் அமைச்சர்கள் ஆடிய கோர தாண்டவ கொள்ளைகளை வெளிக்கொண்டு வந்தார்கள். இப்படி ஒவ்வொன்றாக மூடி மூடி மறைத்து, ஒவ்வொரு சம்பவத்தையும் மறைத்து சம்பவத்தை மறந்துட்டீங்க. 888 கோடி ஊழல் குடிநீர் வழங்கல் துறையில, அதை மறைக்கிறதுக்கு ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதா நியூஸ் எல்லாத்தையும். இப்ப நீங்க இது நுணுக்கமா என்ன உள்ள நுழைஞ்சோம்னா எல்லாத்தையுமே மறப்பாங்க. இது இந்த ஆட்சியினுடைய சாபக்கேடுகள். இப்போ சார் தரப்புல சொன்னாங்க, திமுக ஆட்சியில பாலியல் வன்கொடுமை நடக்குது, கொலை நடக்குது, மணல் கொள்ளை நடக்குது, குடும்ப ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுவே அதிமுக ஆட்சியில நடக்கலையா? அதிமுக ஆட்சியில எந்த ஒரு கொலை சம்பவங்கள் நடக்கலையா? அப்படி நடந்திருந்தாலும் அதையே வந்து ஒரு பூதாகரமா வெடிச்சு கிளம்பல. இப்படி எதிர்கட்சி திமுக ஆட்சியில தான் இப்படி நடக்குதுன்னு எதிர்கட்சிகள் வந்து பிரகடனம் செய்யறது நல்லதா? இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறது ஒரு சமுதாயம், ஒரு நாட்டில் மனிதர்கள் எங்கே வாழ்ந்தாலும் ஏதாவது குற்ற சம்பவங்கள் நிகழதான் செய்யும். குற்றமே இல்லாத ஒரு மனிதன் இது வரைக்கும் பிறக்கலை, சமுதாயம் உருவாகலை. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலையும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலையும் சரி, அதுக்கு முன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஒரு கட்டுப்பாடு இருந்தது. காவல்துறை இருந்த என்றால் அவர்களுக்கு ஒரு கண்ணியம் இருந்தது. அதிமுக ஆட்சியில் எப்பவுமே காவல்துறை இதில் அதிமுக கட்சிக்காரங்க கூட போய் தலையிட மாட்டாங்க. எந்த குறுக்கீடும் இல்லாமல் அவர்களுடைய கடமைகளை செய்வதற்கு அனுமதித்தது அன்றைய அரசு. இன்னும் சொல்ல போனால் காவல்துறையை பார்த்து கட்சிக்காரங்க பயந்த ஒரு நிலை இருந்ததுன்னா அதிமுக ஆட்சியில் தான். காவல்துறையில் போய் யாரையாவது ஒருத்தர் ஐயா இதை கொஞ்சம் பார்த்து செய்யுன்னா, நாங்கள் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் இதிலெல்லாம் தலையிடாதீங்க, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டான்னு கேட்பாங்க, சிஎம்க்கு ஃபோன் பண்ணிட்டான்னு கேட்பாங்க. அது காவல்துறையில் அதிமுக ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு காவல்துறையில் ஒரு சாதாரண திமுக வேட்டி கட்டினவன் அவன் போய் இன்ஸ்பெக்டரை எழுந்திரியானா உட்காருன்னு சொல்கிறான். காவல்துறை நடுங்கி போய் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கனிமொழி திமுக பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தில் காவல் பணியை செய்யறதுக்கு பெண் காவலர்கள் இருக்காங்க. அந்த பெண் காவலர் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள். அந்த பெண் காவலர் புகார் தராங்க. வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அரசு அந்த புகார் ஒரு பாலியல் வன்கொடுமை மட்டும் இல்லை, அவங்க கடமையில் இருக்கின்ற போது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் சேர்த்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். பண்ணாங்களா? அதுக்கு பிறகு
அந்த திமுக இளைஞரணியை சார்ந்தவர்கள் அதை செய்தார்கள் என்பதற்காக அந்த புகார் தந்தவங்க ஒரு 4 நாள் கழித்து நான் புகாரை திரும்ப பெற்றேன், என்னை அவங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணதுக்கு நான் சமரசமாயிட்டேன்னு சொல்லி போகிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ அச்சுறுத்தலுக்கு இலக்காய்க்கு இருக்கணும். அவங்களுடைய சுதந்திரத்தை அடகு வைக்கின்ற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய தனிப்பட்ட அவர்கள் சுயமரியாதையை இழக்கின்ற நிலையில் அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க. என்னன்னா அவங்க மேலே இருக்க அதிகாரம், ஏமா உனக்கு வேண்டாத வம்பு, அவங்க ஆளுங்கட்சி மேலேருந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, அதை வாபஸ் வாங்கிக்கமா, நீ என்ன சின்ன பொண்ணாக இருக்க, இன்னும் தொடர்ந்து காவல்துறையில் பணியாற்றணும், அவங்ககிட்டலாம் நீ எதிர்த்துக்கிட்டு வாழ முடியாதுன்னு சொல்கிறதுனால தான் அந்த பெண் காவலர் அதை அந்த வழக்கை திரும்ப பெறுறாங்க. இப்படி ஒரு நிலைமை இருந்தால் காவல்துறை கட்சிக்காரங்களை பார்த்து அச்சப்படுகின்ற ஒரு மனநிலையில் அவங்க எப்படி கடமை செய்வாங்க? ஒரு வழக்குன்னா வழக்கில் புகார் வந்தால் அந்த புகாரை பதிவு செய்யணுன்னா கூட அதுக்கு மேலேருந்து உத்தரவு வருமா, இல்லை அங்கே இருக்கிற வட்ட செயலாளர் சொல்லுவானா, அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவானா, இல்லை இதுக்கு மேலே அமைச்சர் உத்தரவிட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு புகாரை பதிவு பண்ணன்னு சொன்னால் அது எப்படி ஒரு காவல்துறை மக்களை பாதுகாக்கும்? நான் இன்னும் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போக வேணாம், இன்னைக்கு மத்திய அமலாக்கத்துறை ஒரு புகார் தந்திருக்கு. யார் மேலே? அமைச்சர் நேரு மேலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் அதை கூட நம்பலை. அவங்க நேரு மேலே கொடுக்கல, அந்த துறை மேலே தான் கொடுத்துருக்காங்க. அந்த துறை தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. அதுக்கு பணியாளர்கள் நியமனத்தில் ஊழல். அதில் கூட என்னன்னா அந்த ஊழல் செய்தவர்கள் யாருன்னா அது நேருனுடைய வேறொரு குற்ற வழக்கில் விசாரணைக்கு போக சொல்ல நேருனுடைய தம்பி ரவிச்சந்திரன், இன்னொரு தம்பி மணிகண்டன் அவர்களுடைய உறவினர்கள் அல்லது அவர்களுடைய பினாமிகள் சார்ந்தவர்கள் நிறுவனங்களில் வீடுகளில் சோதனை செய்ய சொல்ல பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்குது. இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இவங்க ஒரு வழக்கு தொடுக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த அது ஏன் அமலாக்கத்துறை முயற்சி பண்ணுறாங்கன்னா, அமலாக்கத்துறை இந்த நாட்டில் இருக்கின்ற பணம் வெளிநாடுகளுக்கு முறைகேடாக கடத்தப்பட்டால் அதை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டிய கடமையும் திரும்ப கொண்டு வர வேண்டிய பணியும் அவங்க கிட்ட இருக்கு. அதனால இது ஹவாலா பணமா இது மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்கள் கிட்ட இருக்கு. 252 பக்கங்களுக்குரிய தரவுகள் எங்க இருக்கு. இவங்க 2528 என்னவோ 238 பணி நியமனம் பண்ணியிருக்காங்க. அதில் 180 பணி நியமனம் இவங்க அந்த தேர்வு எழுதுறதுக்கு முன்னே இவங்களே தேர்ந்தெடுத்து பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியல் அந்த பட்டியலில் இருந்த அத்தனை பேரும் இவங்க தேர்வு எழுத வர்றதுக்கு முன்னே பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியலும் அதுவும் ஒத்து வருது. இப்போ ராமச்சந்திரன் திருக்காட்டுப்பள்ளி 35 சென்ட்டு அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அந்த லைன்னா அந்த அதுலேயும் இருக்குது. அப்போது 35 சென்ட்டுன்றது 35 லட்சம். அதில் ஊரும் ஒத்து வருது, பேரும் ஒத்து வருது, இவங்க போட்டிருக்க நியமன உத்தரவும் ஒத்து வருது. அதனால் இது முறைகேடு நடந்திருக்கு. வெறும் 180லேயே 888 கோடி ரூபாய் இதுலேயே இவங்க லஞ்சமாக பெற்று அபாலாவ பணமாக வெளிநாடுக்கு கடத்தியிருக்காங்க. இதனால் இதை இன்னும் இந்த 2000ஐயும் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா இதில் என்ன எவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு. இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூட யார் யார் இது போல் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அவங்க புகாரை டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமும் சரி அல்லது தமிழ்நாட்டு காவல்துறை சட்டமும் சரி, என்ன ஒரு புகார் தந்தால் அது போலீஸுடைய கடமை என்ன? அந்த புகாரை பதிவு செய்து அதை விசாரணை செஞ்சு அந்த குற்றம் நடந்ததா இல்லையான்றதை அவங்க தேவையான ஆவணங்களையும் அதற்கு தேவையான தரவுகளையும் அவங்க திரட்டி அதை நீதிமன்றத்தில் கொடுத்து இது சரியாக இது மாதிரி இவங்க செஞ்சுருக்காங்கன்னு அவங்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தி அவங்க சொல்லணும் இந்த குற்றம் நடந்ததா இல்லையா. அந்த குற்றவாளிகள் என்றால் அவருக்குரிய தண்டனையை நீதிமன்றம் தரும். இப்போ சார்ஸ் தரப்புல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு சீர்கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மக்களை பயன்படுத்துறது நியாயமா? எந்த மூலையில என்ன நடந்தாலும் அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பா? இப்ப விஜய் பத்தி பேசினாரு. கரூர்ல கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கொலைக்கு சமந்தான். அதுக்கு யாரு பொறுப்பு? எல்லாத்துக்குமே ஸ்டாலின் தான் பொறுப்பா? ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் அனைத்திற்கும் பொறுப்பேற்பதுதான் தலைமை பண்பு. பொறுப்பற்றதனமாக சட்டமன்றத்திலேயே வளர்ந்து வருகிற ஒரு தலைவரை இழிவாக பேசுவது, விசாரணை தொடங்குவதற்கு முன்னாலேயே இவர்தான் குற்றவாளி என்று இவர்கள் சொல்லுவது யார்? இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது?
அப்போ உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய காவல்துறைகள், உங்களுடைய போக்குகள் அனைத்தும் இங்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதை ஒத்துக்கணும். பாருங்க, திராவிட மாடல் ஆட்சியா? திராவிட மாடல் ஆட்சி. அப்படியா? சுடுகாடு இல்லை. யாருக்கு? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. சமூக நீதி ஆட்சி. இது ஒன்றும் இல்லை. இதுதான் இந்த திருட்டு மாடல் ஆட்சியினுடைய அன்றாடங்காட்சி மக்களின் அவலநிலை. சேரிகள் தான் பிரிஞ்சு கிடக்குன்னு சொன்னால், சேரிகளுக்கு சுடுகாடு தான் பிரிஞ்சு கிடக்குன்னு சொன்னால், சேரிகளுக்கான வாழ்வாதாரமும் இல்லை, சுடுகாடும் இல்லை என்றால் அதுதான் அவர் சொல்றார். அதுக்கு தான் அவங்க தெளிவாக ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. காலனின்ற பேரை நீக்கிட்டாங்க. ரொம்ப பெருசு. அதனால ஏவிஎம் காலனியை நீக்குவாங்களா? எங்க செக்ரட்டேரியட் காலனி இருக்குங்க, அரசு ஊழியர்கள் குடியிருக்கிற பகுதி காலனி என்கிற செக்ரட்டேரியட் காலனி இருக்கா இல்லையா? இருக்கு. அதுல யார் இருக்காங்க? இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன். இல்ல, அதாவது இழிவான சொற்களை இல்ல நான் அதுலயே மறுக்கிறேன். காலனின்றது இழிவான சொல்லுன்னு ஸ்டாலினுக்கு யார் சொன்னது? அதுதான் நானும் உலகத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் சேரிகள் என்பதே சேர்ந்து வாழ்கிற இடம். அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. சரிங்க, சேரிகள்ன்றத நீங்க சொல்றத கூட நான் மறுக்கிறேன். சேரிகள்ன்றது ஒரு இழிவான சொல்ன்ற அவங்க அரசாங்கம் கருதி இருந்தா வேளச்சேரின்றதை நீக்கிருக்கணுமா வேண்டாம்? பாண்டிச்சேரியை மாத்தணும். பாண்டிச்சேரி அவங்க வேற ஸ்டேட், அவங்க என்னவோ பண்ணிட்டாங்க, அது போட்டோம். வேளச்சேரி எருக்கஞ்சேரி இருக்குல்ல. நீங்க பேர்களை மாற்றுவதை விட வாழ்வாதாரங்களை நீங்க இல்ல நீங்க காலனி என்ற சொல்ல நீங்க தான் அழுக்காக்கி இருக்கீங்க. அது ஒரு புனிதமான சொல்ல இவங்க அழுக்காக்கிட்டு இவங்க என்னவோ அந்த மக்களை மேன்மைப்படுத்திட்டதா ஒரு கற்பனையா இவங்க உளவிட்டு உளவியல் ரீதியா இவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், காலனின்ற உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நான் சவால் விட்டு சொல்றேன். எல்லா கிராமங்களிலும் திமுகவின் கிளை செயலாளராக இருக்கக்கூடியவன் சாதியவாதியாக தான் இருப்பான். நான் என்ன கேட்குறேன்னா, துணை பொதுச் செயலாளர், துணை கிளை செயலாளர் மட்டும்தான் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கு பொருந்துமா? இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, அட்னக்கால் போட்டுக்குவான். யார் அந்த ஆதிக்கவாதி கிளை செயலாளர் அட்னக்கால் போட்டுட்டு உட்காந்துருப்பான். சேரியில் இருக்கிற கட்சி தொண்டன் சூரட்டி ஓட்டிட்டு கொடிதோர் நம்மளாம் கட்டிட்டு அங்கேருந்து வருவான். ஐயா சாமி அவனுக்கு கொடுத்துருப்பான் 2000 தலைமை கழகம் அவனுக்கு கொடுணும். ஆனால் இவன் 200 கொடுப்பான். 1800 சுருட்டி கொள்ளுகிற அயோக்கியத்தனமான வேலைகளைத்தான் இன்றைக்கும் திமுக கிளை செயலாளர் செய்கிறார். அது ஆதிக்கவாதிகளா? இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ KN நேரு இருக்கிறார், வாரிசு உருவாக்கிட்டாரா? பொன்முடி இருக்கிறாரு, வாரிசை உருவாக்கிட்டாரா? ஏவா வேலு வாரிசை உருவாக்கிட்டாரா? துரைமுருகன் வாரிசை உருவாக்கிட்டாரா? எந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட அமைச்சராவது வாரிசை உருவாக்கிய வரலாறு உண்டா திமுகவில்? இதுக்கு பதில் இருக்கா திமுகவிடம் இருந்து? பெரியாரின் கொள்கை வழிவந்த பேராசான் என்று சொல்லக்கூடிய, ஏன் அறிஞர் அண்ணாவின் கூற்றுக்களை உள்ளடக்கி 1000 தொண்டர்களுக்கு முன்னால் 6 மணி நேரம் கூட சொற்பொழிவு ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்த ராசாவுக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி ஏங்க? நீங்கள் வேற. அவர் ராசா அரசியலில் எங்கிருந்து வந்தார்? அவருடைய ஊர் எது? பெரம்பலூர். பெரம்பலூரில் தான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார், அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார், நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்ன காரணம்? பெரம்பலூர் தொகுதி ரிசர்வ், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, அட்டவணை இனத்தவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம்ன்றதுனால அவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்தாங்க. அது பொது தொகுதியாக மாறிச்சு. அவர் பிறந்த இடம் அதுதானே, வாழ்ந்த இடம் அதுதானே, வாழ்ந்துகிட்டு இருக்க இடம் அதுதானே. அவரை சம்பந்தமே இல்லாம நீலகிரியில போய் ஒரு பொது தொகுதியை தேடி போய் நிக்க வைக்கிறாங்கன்னா இல்ல, அதுல அது சமூக இன்னொன்னு இருக்கு. தலித்து எழில்மலை என்கிற ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூக தலைவர், இன்னும் சொல்ல போனால் அந்த வகுப்பிலே பிறந்தாலும் அவர் சமூக நீதியை பின்பற்றியவர். அவரை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவர் வெளியில் வந்ததற்கு பிறகு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா தலைமையில் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு, பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய ஆரியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஸ்ரீரங்கம் தொகுதியிலேயே அவரை நிற்க வைத்து அழகு பார்த்த பேரியக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவரையாவது பொது தொகுதியில் நிறுத்தி சமூக நீதி பேசுகிற, சமூக நீதி இல்லை, அதை மாற்றியாச்சு இப்போ சமூக நிதி. ஆக அப்பறியப்பட்ட கட்சி இன்றைக்கு வரை ஒருத்தருக்காவது பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவினரை சார்ந்தவருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த இயக்கமாக திமுக இருக்கிறதா? ஆனால் பேசுவாங்க. நேற்று பேசியிருக்கிறார் துணை முதலமைச்சர், தெரியுமில்ல? பேஸ்மோட்டம் ஸ்ட்ராங், திராவிடம் என்கிற பேஸ்மோட்டம் மிக வலுவாக இருக்கிறது.
அது பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் போட்ட அஸ்திவாரம். ஆனால் உங்கள் வீடு அட்டை வீடாக இருக்கே, 75 வருஷம் ஆயிடுச்சு உங்கள் அட்டை வீடு, ஓட்டை விழுந்துருச்சு, செதஞ்சு போய் கிடக்கு, சிதலமாகி கிடக்கு. என்ன செட்டிநாட்டு அரண்மனையாக கட்டி வச்சிருக்கிறீங்க? ஆக 75 ஆண்டு காலம் உங்களுடைய கட்டடம் பழசாக இருக்கிறது, பேஸ் மட்டம் சரியாக இருக்கிறது. அந்த பேஸ் மட்டம் என்கிற அந்த 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 அடித்தளத்தில் அதிமுக என்கிற எக்கு கோட்டையும் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து போனார். இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த துணை முதலமைச்சர் அவர்கள் வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையும் பேசுகிறார், உலர்கிறார். 10 அமர்வுகளாம் 44 பேச்சாளர்களாம் பேசியிருக்காங்க. என்ன தமிழ்ச்சங்கத்தை புதிதாக உருவாக்கப் போகிறார்களா? இல்லை மறிவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலியருமோ இரவுனக்கு என்று ஒரு தமிழிசை புலவன் கல்லலில் கிளம்பி அடர்ந்த காட்டுக்குள் வருகிற போது கயவர்கள் அறுத்து சென்ற தங்க செயினை பறித்துவிட்டு சென்றார்கள் என்று சின்னமருதிவிடம் வந்து ஓனாச்சிறுவையில் முறையிடுகிற போது 10 நாட்கள் தங்க வைத்து 11 நாட்களுக்கு பிறகு 10 பவுன் நகையை கொடுத்து அழகு பார்த்த ஆட்சி அந்த ஆட்சி. இன்றைக்கு வரை கொள்ளை நடக்கிறதை ஏதாவது கண்டுகொள்கிறது அந்த ஆட்சி. ஆக மோசமான ஆட்சி முறையை தமிழ்நாட்டில் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த தில்லுமுள்ளு கட்சி இனம் பாதுகாப்பான், மொழி பாதுகாப்பான், பண்பாடு பாதுகாப்பான், கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கிறான். எங்கே இருக்குது தமிழ்? தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் தெரியுமா? இப்போவும் யாராவது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காதும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார், எங்கள் அண்ணன் தங்கம் தென்னரசு. இதுவரை தமிழ் வளர்ச்சியை பற்றி ஏதாவது ஒரு சிந்தனை? எல்லா இடங்களிலும் இந்திமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இனம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஈழத்தில் கொத்து கொத்தாயம் தேசிய பேரினம் வீழ்ந்து கிடக்கிறதை யார் அவர்களை தூக்கி விடுவார்? நான் சவால் விடுறேன். நவம்பர் 27 கார்த்திகை மாதம் தொடங்க இருக்கிறது. நவம்பர் திங்கள் உருவாகிவிட்டது. இந்த மாதம் தமிழர்களுக்கான கண்ணீர் மாதம். கார்த்திகை மாதங்களில் கார்த்திகை பூக்கள் பூத்து குலுங்குகிற மாதம். காந்தல் மலர் என்கிற அந்த கார்த்திகை பூக்கள் என் தேசத்தின் விடுதலைக்காக கனவு கண்ட ஆயிரம் தோழர்கள் மண்ணுக்குள் இன்றும் உறங்கிக் கொண்டிருக்கிற அவர்களின் காலடியில் காந்தல் மலரை வைத்து சூடுகிற நாள் நவம்பர் 27. அன்னைக்கு தான் அந்த துணை முதலமைச்சர் பிறந்த நாளாம். நான் சவால் விடுறேன், கண்ணீர் வடிக்கிற தமிழர்களின் மாதத்தில் உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? அந்த நாளை எப்படி கொண்டாடுவீங்க? உண்மையாக சொல்லவா, நான் இப்பொழுது பயங்கரமாக அசைவம் சாப்பிட்றேன். இந்த ஒரு மாதம் நான் முழுக்க செய்வோம். ஏன், என் மாவீரர்கள் துயிலுகிற இடத்தில் ஒரு சத்தம் கூட, இந்த எலும்பு கடிக்கிற சத்தம் கூட உறங்குகிற என் போராளிகளுக்கு கேட்டுவிட்டு அவன் எழுந்திருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் சைவமாக இந்த ஒரு மாத காலம் மாறியிருக்கிறோம். அந்த ஒரு நாள் நவம்பர் 27, அந்த நாளை நீங்கள் பிறந்த நாளாக தமிழ்நாட்டு வீதிகளில் பறை முழங்க, இன்னும் சொல்லப்போனால் அன்னதானம் என்கிற பெயரில் அலங்கோலமான நாளாக மாற்றுகிற தருணத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருப்பதை நிறுத்த முடியுமா உதயநிதி அவர்கள்? உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் தள்ளி போட முடியுமா? என்னுடைய பிறந்த நாள் துக்க நாளாக தமிழர்கள் அனுஷ்டிக்கிறார்கள், ஆகையால் இந்த பிறந்த நாளை நான் கொண்டாட மாட்டேன் என்று தமிழர்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்க தயாரா? யாரை நீங்கள் இனம் காக்க என்று பேசுகிறீர்கள்? மொழி காக்க மொழி இறந்து போய் கிடக்கிறது. எல்லா இடத்திலும் ஆங்கில மயங்கள். உங்கள் அமைச்சர்களே ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுற அயோக்கியத்தனமான அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கான்? இன்றைக்கி முன்னெழுத்துக்களை ஆங்கிலத்தில் போடக்கூடிய அமைச்சர்கள், எடுத்துக்காட்டு எஸ் ரகுபதியும் தான் போடுவார், தெரியுமா உங்களுக்கு? ஆக இவர்கள் தமிழை பயன்படுத்தி தற்குறிகளாக தமிழர்களை மாற்றுகிற திட்டத்தை இந்த திராவிட மாடல் கும்பல், திருட்டு மாடல் கும்பல் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் இனத்தையும் காக்கவில்லை, மொழியையும் காக்கவில்லை. பண்பாடு என்ன? பிக் பாஸ் நடத்துகிறானுங்க, பிட்டு பாஸாக இருக்குது. தடை போடுங்கள் என்று சொன்னால் முடியாது என்கிறார்கள். ஒரு தனியார் தொலைக்காட்சி இவ்வளவு கேவலமான அருவருக்கத்தக்க வகையில் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து இன்றைக்கு வீடுகளுக்குள் கொண்டு போய் மோசமான சூழலை உருவாக்குகிறது என்றால் ஏன் அரசு தடை போடவில்லை? ஆக கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள், பண்பாட்டை சிதைக்கிறார்கள். எவ்வளவு நான் கேட்குறேன், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீழாநிலை கோட்டை என்கிற மாபெரும் கோட்டை சிதைந்து போய் சிதலமடைந்து கிடக்கிறது. யார் சரி செய்வா? பண்பாட்டை சிதைக்கிறார்கள். நேற்று அதுக்கு முன்னாடி பேசுகிறார் இந்த குறைமுருகன் ஒருத்தர், ராஜராஜ சோழனுக்கு ஈக்குவலாக ஒருத்தரை கொண்டாந்து வந்து நிப்பாட்டுறாரு. எவ்வளவு கேவலமான அருவருக்கத்தக்க அற்பத்தனமான செயல் நடவடிக்கை இது. கல்லணை கட்டிய எங்கள் கரிகால் பெருவளத்தான் இன்றும் தஞ்சை வீதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு தரணி போற்றுகிற தஞ்சை பெருவுடையார் கோவிலை நீங்க தான் பிறகு சோழன் ஸ்டாலின் அவர்கள், ராஜேந்திர சோழன், உதயநிதி அவர்கள் வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? கேவலமா இல்லை? யாரை யாருடன் ஒப்பிடுவது? ஆயிரம் சிங்களவர்களை கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான யானைகளை பயன்படுத்தி அந்த கோபுரம் எழுப்பப்பட்டது. யானை மீது ஏறுவதற்கு கூட தகுதி இல்லாத தலைமைகளை பற்றி ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் பற்றி பேசுகிறார்கள் என்றால் இதைவிட மோசமான அரசியல் என்னவாக இருக்க முடியும் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும்.
மானங்கட்ட துப்புக்கட்ட துயரம் கொடுக்கிற அரசாக தமிழ்நாட்டு வீதிகளில் திருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதை இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாது. தமிழர்கள் வீழ்த்துவார்கள் என்கிற அசாத்தியான நம்பிக்கையோடு தான் நானும் களத்தில் நிற்கிறேன். பிஎன்சியின் மக்கள் பார்வை நிகழ்ச்சியில இன்றைக்கான தலைப்பு என்ன தலைப்புனா, சமூகத்துல அதிகரிக்கும் குற்றங்கள், இதுக்கு அரசு காரணமா இல்ல சமூகம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவாதம் மேற்கொண்டோம். இந்த விவாதத்துல நம்மளது அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்களும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு பிஎன்சியின் மக்கள் பார்வை நிகழ்ச்சியில ஒரு சிறப்பான தலைப்புல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.